இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கிற நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நமக்கு குறைவானது நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கலாம். உங்களுக்கு இந்த குறை இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கு, பண நிமித்தமாக குறைகள் இருக்கலாம், வாழ்க்கை நிமித்தமாக குறைகள் இருக்கலாம். இந்த குறைவை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கானான் ஒரு திருமணத்தில் குறைவுபட்ட அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நிறைவான பூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த முதல் அற்புதம், கானானூர் திருமணத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ குறைவுகளை சந்தித்து இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை நிறைவாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் நாங்கள் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பூரணமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, பண பிரச்சனையா இருக்கலாம், உங்களோட திருமண வாழ்க்கையா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், என்ன வேணுமானாலும் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு குறைவோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் நன்மையானதை செய்வார், தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய அந்த நாட்களிலே அந்த திருமணத்தில் குறைவுபட்ட போது ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் பரலோகத்துக்கு நேராக நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் ஆண்டவர் மூலமாக அற்புதம் நடந்தது. இன்றைக்கு குறைவோடு இருக்கிற நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அந்த அற்புதம் உடனே நடக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் குறைபட்ட போது பந்தியில் திராட்சை ரசம் குறைந்து போனது, ஜாடி காலியா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் இன்னும் வேலை வரவில்லை என்று அந்த நிமிஷம் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் பந்தியில் ரசம் குறைபட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இன்றைக்கு உன்னிடம் வெறுமையாக நீ நின்று கொண்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்ச காரியம் தான் என்கிட்ட இருக்கு, இந்த காரியமும் முடிந்துவிடும், அப்பொழுது நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்வேன் என்று நீங்க கலக்கத்தோட இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த கானான் ஊரில் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அந்த திருமணத்தில். இன்றைக்கு காலியா இருக்கிற அந்த ஜாடியில் வெறும் தண்ணியை நிரப்புனாங்க, அந்த தண்ணி ரசமாக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வெறுமையா இருக்கிற உன் பாத்திரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை போடும்போது அது மதுர
நேரமாக மாறும். அது ஆசீர்வாதமா மாறும். நீ ஜெபத்தை நீ போட போட உன் பாத்திரத்துல நீ ஜெபிக்க ஜெபிக்க அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு குறைவானது உன் வாழ்க்கையை விட்டு போகணும் என்றால் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக குறைவுகள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நிறைவு வரும்போது குறைவுகள் நம்மை விட்டு விலகுகிறது. வெளிச்சத்தில் இருள் இருக்குமானால் வெளிச்சம் வரும்போது இரு இருளை ஆண்டவர் நீக்குகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீ வெட்கப்பட்ட அதே இடத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உன் குறை மாறும், உன் நிந்தனை மாறும். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த முதல் நாள்ல ஆண்டவர் கட்டளை இடுகிறார். பிரியமானவர்களே, விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே வேதனையோட இந்த மாதத்துல ஆண்டவரே இந்த முதல் நாள்ல ஆண்டவரே அப்ப ஆண்டவரே என்னோட என்ன பேச போகிறார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. எல்லா குறைவுகளோடு இருக்கலாம் ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதங்கள் அவங்க சிரசுக்கு மேலாக கடந்து போகட்டப்பா. அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க. பண பிரச்சனையை மாற்றுங்க. எல்லா தேவைகளை சந்திக்கப்படுவதாக ராஜா. இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகள், லோன் கட்ட வேண்டிய நினைக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா கடன் பாரங்களை எடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசுப்பா. ஒவ்வொருவரும் சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. சாட்சி சொல்லத்தக்கதான நன்மையை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் தந்திரங்களை நிர்மூலமாக்குங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லா பிசாசோட தந்திரங்களிலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. பெரிய காரியங்களை செய்து முடிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.